என்னை கனம் பண்ணுகிறவனை நான் நான் எங்கே இருக்கிறேனோ என் ஊழியக்காரன் அங்கே. உங்க வாழ்க்கையில் இந்த ரதம் வரணும்னு ஜெபம் பண்ணுங்க. என்ன ரதம் தெரியுமா? நான் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற ரதம். தீர்மானம் பண்ணுங்க, இன்னைக்கே தீர்மானம் பண்ணுங்க. மாசத்துக்கு ஒரு நாள் ஆகிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நான் அறிவிக்கிறதுக்கு நான் ஒதுக்கணும். 1 day a month. ஒரு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் சும்மா வீட்டில் இருக்கீங்க, அதுக்கு பதிலாக கொஞ்சம் ட்ராக்ஸ் எடுத்துட்டு போய் ஊழியம் செய்யுங்க. ஆஸ்பத்திரிகளில் வேதனையோடு கஷ்டத்தோடு துக்கத்தோடு இருக்கிற மக்களை போய் சந்திச்சு ஜெபம் பண்ணி பாருங்க, ஊழியம் செஞ்சு பாருங்க. சிறைச்சாலைகளில் ஆண்டவர் சொன்னாரு, இந்த சிறியர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே. பசியா இருக்கான், பட்னியா இருக்கான், அவங்க ஹோம்ஸ்ல இருக்காங்க, இவ்வளோ கஷ்டப்படுறாங்க இல்ல, அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாசத்துல ஒரு நாள் ஆண்டவருடைய நற்செய்தியை சொல்ற ஒரு ரதமாக என்னை மாற்றம் ஆண்டவரே, எனக்கு அந்த வாய்ப்பை தாரும். ஓடி போய் பாருங்களேன். ஒரு முறை ஏறினீங்கன்னா எப்போ அடுத்த ரதம் வரும்னு காத்துட்டு இருப்பீங்க. நான் நிறைய வேலை செய்யறதில்ல, செஞ்சு பாருங்க. மற்றவர்களுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிச்சு பாருங்க. நான் சொல்லுவேன், எதையும் எதிர்பாராம பிரதிபலன் தேடாம கர்த்தாவே என்னை எடுத்து செல்லும்னு சொல்லி ரதங்களுக்காக காத்துருங்க. கர்த்தர் ரதங்களை கொண்டு வரும்போது நீங்க போய் செஞ்சு பாருங்களேன், அவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும். சில பேர் வர்றாங்க, ஊழியம் செய்யறாங்க, பின்பு சோர்ந்து போறாங்க. காரணம் என்னன்னா, அந்த ரதங்கள் தங்களுக்குன்னு நினைச்சுக்கிறாங்க. அதனாலதான் சில பேர் ஊழியம் முடிஞ்ச உடனே அந்த சிஸ்டர் என்னை பார்த்து பிரைஸ் லார்ட் சொல்லல, அவங்க என்னை கனப்படுத்தலை, அவங்க எனக்கு பட்டம் கொடுக்கல, அவங்க எனக்கு பதவி கொடுக்கல, முடியுமோ சர்டிஃபிகேட் கொடுக்கல. இதெல்லாம் நிறைய வருத்தத்தோட சில பேர் ஊழியத்தை பாதியிலே நிறுத்திட்டு போயிடுறாங்க. ஏன்னு சொன்னா, இதெல்லாம் யாருக்காக ஊழியம்? இந்த ஊழியம் செஞ்சா நமக்கு என்ன கிடைக்கும்? அப்படி இல்லைங்க, இது நமக்கு ஊழியம் இல்லை, இயேசுவுக்கு ஊழியம். பரிகாசம் பண்ணாலும் சரி, பிரதர் நீங்க இன்னைக்கு சாட்சியே சொல்லாதீங்க பிரதர் அப்படின்னு யாராவது சொல்லியிருப்பாங்க, ரொம்ப சந்தோஷம், கர்த்தருக்கு நன்றி, நான் அப்ப நான் ஜெபம் பண்றேன், அந்த ஊழியமா செய்யறேன். ஏன் ஊழியம் தடப்படலைன்னு கேட்டா, இந்த ஊழியம் எனக்கு நான் செய்யல, நான் பேரெடுக்க ஊழியம் செய்யல, ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைப்பட்டா போதும். அந்த மாதிரி ரதங்கள்ல நம்ம ஏறி ஊழியம் செய்வோமானா, கர்த்தர் நமக்கு தொடர்ந்து ஊழியத்தின் வாசல்களை திறந்து கொடுத்துட்டே இருப்பாரு. நாமளும் சோர்ந்து போகவே மாட்டோம். அப்படி ஊழியம் செய்யறதுக்கு ஆசைப்படுங்க. ஆண்டவரே எனக்கு ரதங்களை தாரும். நம்ம என்னென்னமோ ரதத்தெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ரதம் நமக்கு அவ்வளவு நல்லா இருக்கும். ரட்சிப்பை மற்றவர்களுக்கு அறிவிக்கிற ரதம் நம்ம அருகில வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஆவியாண்டவர் அப்படி ரதங்களை நம்மளை ஏத்துனா எவ்வளவு நல்லா இருக்கும். ஆண்டவரே இந்த ரதத்தை என் வாழ்க்கையில நான் ஏறாம போயிடவே கூடாது. வேதம் சொல்லுகிறது, அநித்தியமான உலக பொருட்களால் நீங்கள் நண்பர்களை என்ன பண்ணுங்க, சம்பாதித்துக் கொள்ளுங்க. ஏனென்றால் பரலோகத்துல நித்திய வீட்டுல உங்களை நிரந்தரமா இவங்க என்ன செய்வாங்க, சேர்த்து கொள்வாங்க. பரலோகத்துக்கு போயிட்டு பக்கத்துல இருக்கவங்க யாருன்னே தெரியாம இருக்கணும்னா நீங்க ஒண்ணு செய்யாம இருங்க. ஆனா உங்களை சேர்த்து கொள்ள நிறைய நண்பர்கள் இருக்கணும்னா நீங்க என்ன பண்ணுங்க, ஊழியம் செய்யுங்க.